ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 2 வந்திருக்கு. இந்த ப்ரொமோ 2 பார்க்கும்போது அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு இவ்வளவு கேவலமாக இருப்பாங்களா அப்படின்னு நம்மளும் யோசிப்போம்ல. இப்படி தான் இருப்பாங்களா? இவ்வளோ கேவலமாக இருக்காங்களே, செய்திகள் வாசிப்போம், இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரி ஆட்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த ப்ரொமோ 2 வந்திருக்கு. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ராணி பொறுப்பில் சாச்சனா வைக்கும்போதே எனக்கு ஒரு டவுட்டு. ராணா வந்து ராஜா பொறுப்பில் வைக்கும்போது டவுட்டு. ஏன்னா 2 பேருமே அதுக்கு சூட்டபுள் ஆகாத ஒரு ஆட்கள். ராஜா பொறுப்பில் இருக்கவங்க கம்பீரமாக இது பண்ணோம். அந்த கம்பீரம் வந்து இவர்கிட்ட கிடையாது. ராணி பொறுப்பில் இருக்கவங்க வந்துட்டு அந்த ஒரு திறமை இருக்கணும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மக்களோட விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் கிடையாது. சர்வாதிகாரம் பண்ணுறதுல அதுவும் இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா, சாச்சனாவோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுவும் டேடின்னு எப்போ சொன்னாங்களோ, அவர் வந்து கையில் 5 ஸ்டாரை கொடுத்து ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங் எப்போ சொன்னாரோ, அப்போத்துலேருந்து இந்த அம்மா பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கிட்டையும் மஞ்சரிக்கிட்ட நீங்கள் மஞ்சரி பண்ணது தப்பு மஞ்சரி. அப்புறம் முத்துக்குமரன் என்ன காலையில் ஏதோ ஒன்று பேசுனீங்களே, என்ன பேசுனீங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அந்த பேசுகிற தோரணையை நான் போகிற ப்ரொவிஷன் டாஸ்க்கு போச்சா அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாருக்கிட்டையும் பேசி வெளுக்கிறாங்க, எல்லாம் பயப்படுறாங்க. காரணம் அவங்களுக்கே தெரியுது, ஆஹா இவங்களுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து சார் சப்போர்ட் பண்ணுறாரு, நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. அது நல்ல கண் கூட தெரியுது. கேர்ள்ஸ் நேற்று வந்து மீட்டிங்கில் போடும்போது சொல்கிறாங்க, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு பயமாக இருக்குது சாச்சனா, நீ டென்ஷன் ஆகிடுவோன்னு பயமாக இருக்குன்னு. இப்போ ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையான விஷயத்தை பண்ணுறாங்க. பாய்ஸ் டீம் சமைக்கிறது எல்லாமே இனிமேல் வந்து வீக்லி டாஸ்க்கு பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதில் வந்து சமையலாக வந்துட்டு நம்ம அந்த பாய்ஸ் நாட்டுக்கு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம விஜய் விஷால் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வந்து தர்ஷிகாவை சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா வந்துட்டு இங்கேருந்து அந்த ராஜதந்திரியா அவங்க பவித்ரா கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் கேளுங்க அப்படின்னு. அதையும் இவங்க கேட்குறாங்க. இவங்க பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கு ஏதோ டாஸ்க் இருக்குது, அந்த விஷயங்களை பண்ண போகிறாங்க. அப்போ இவங்க கேட்கும்போது தீபக் வந்து சொல்லிடுறாரு, ஏங்க நாங்கள் வந்து சமைக்க போகிறது வந்துட்டு எங்கள் நாட்டு அரசுக்கு, உங்கள் நாட்டு அரசுக்கு கிடையாதுன்னு கலாய்க்கிறாரு. உடனே இந்த அம்மா அங்கேருந்து சாச்சனா அப்போ வந்து உள்ளே யாருக்கு அனுமதி கிடையாது, இன்னும் என்னையே கலாய்க்கிறானா அந்த ராணி திமுரு. பார்த்தீங்களா, நார்மலாகவே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் இருக்குது. இப்போ ராணின்னு உண்மையிலேயே ராணின்னு நினச்சிட்டாங்க பொழுது. ஐயோ அந்த முத்து படத்தில் இவங்க வருவாங்க பாரு, ஸ்வர்ணம் சொல்லிட்டு, தேவ் அதெல்லாம் பித்தளையா அப்படின்னு நம்ம ரஜினிகாந்த் சொல்லுவார். ஓ போய் வாய முடியாது சொல்லிட்டு அவங்களுக்கு புட்டு எண்ணெய் வாழைப்பழம் எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. இவர் கடைசியில் ஒரே ஒரு இது, ஓ போயா அந்த சாயா எடுத்துகிட்டு வாயா, ஓ சாயா அப்படின்றார் அவர். அந்த மாதிரி போட்ட நகைகளுக்கு எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இந்த அம்மாவுக்கு உண்மையிலே ராணி நினச்சிட்டு சமைக்கிறதுக்குள்ளே வரவேணான்றாங்க. அவங்க ஏற்கனவே பசியில் இருக்காங்களாம். விஷால் சொல்கிறாரு, இதுக்கு எதுவும் காலவாசம் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையே தாயே அப்படின்றாரு. ஏன்னா ராணி அப்படி தானே சொல்ல முடியும் அப்படின்ட்டு அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வராமல் பரவாயில்ல இருங்காங்க அப்படின்றாங்க. ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க, பசி ரொம்ப நல்லா இருங்க அப்படின்னு. எவ்வளோ கொடுமை பாருங்களேன். அந்த பசி கூட நீ பசியோடு இரு, ஆனால் நீ என்னை வந்து நீ தவறாக பேசிட்ட, நீ என்னை தவறாக கூட இல்லை, நாங்கள் எங்கள் நாட்டு அரசுக்கு தான் வந்து சமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்காக இப்படி ஒரு தண்டனையாக. அதாவது பண்ணலாம், இவ்வளோ பண்ணக்கூடாது. இந்த ஒரு வாரம் தான் வந்து ஒரு ஸ்வாப்பிங்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. இவ்வளோ அட்டுழியங்கள் இந்த டாஸ்க் மூலமாக வந்துட்டு டாஸ்க்கை கொடுக்காம பழிவாங்கும் நோக்கத்தில், அதுவும் குறிப்பாக அந்த சாச்சனா பண்ணுற வெறித்தனமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுவும் நீங்கள் பட்னி கடந்தாலும் பரவாயில்ல உள்ளே வரக்கூடாது. ஏன்னா இதுக்கு சமைக்கிறதுக்கு டைம் ஆகும், சமைச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். பசிக்குதுன்னு விஜய் விஷால் சொல்கிறாரு, அப்பவும் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. கொடுமை. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த சாச்சனா வந்து அதனால தான் இன்னொரு விஷயம் வேறு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அன்அஃபிஷியலோட திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல சேஃபாக இருந்த சாச்சனா டம்மான்னு லாஸ்ட் போயிட்டாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி லாஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். செம்ம சர்ப்ரைசிங்கான ஷாக்கிங் இருக்கும். அதே மாதிரி ஆர்ஜே ஆனந்தி பார்த்தீங்கன்னா போவாங்கன்னு பார்த்தா அதுலேயும் பெரிய ஆப் வச்சிட்டாங்க. சரி, உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.